பார்த்தா அந்த குட்டி பொண்ணு வீட்டில் அழகான ஒரு குட்டி நாய் இருக்குது. அந்த குட்டி நாயை பார்த்துட்டு இவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறா. தூக்கலான்ட்டு போறா. அப்புறம் அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து ஓடி போயிடுது. ஓடி போனதும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தா அந்த அவங்க வீட்டு காம்பவுண்ட்குள்ளேயே வந்துடுது. அப்புறம் ஒரு துணி எடுத்து அந்த பொண்ணு போட்டு அந்த நாயை அழகாக பிடிச்சிட்டு எதிர்ப்பு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறா. அழகாக இருக்காமான்னு கேட்குறா. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாக்கு ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம நாய்க்கு பாசத்தை கொடுத்தா தான் அந்த நாய் நம்மளுக்கும் பாசம் கொடுக்கும்னு சொல்லி அவங்க அம்மா கற்று தராங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சு பார்த்தா அவங்க அம்மா செத்து போயிடுறாங்க. செத்து போனதும் இவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த நாய் கூட இன்னும் அட்டாச்மெண்ட் ஆகிறா. அப்புறம் மறுநாள் பார்த்தா இவங்க 2 பேர் பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தாத்தா நாய்ங்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உங்க அம்மா இந்த நாய் என்கிட்ட இருந்து தான் வாங்கி உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அந்த காம்பவுண்ட்குள்ள உனக்கே தெரியாம விட்டாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. நம்ம அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண நாய் தான் இன்னும் அட்டாச்மெண்ட் ஆயிடுறா. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு நாள் பார்த்தா ரொம்ப பெருசாயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது. அந்த ஊருக்கு போகும்போது அந்த வீட்டில் வந்து நாயெல்லாம் அலோடுன்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ மனசு தாங்க முடியாம அந்த நாயை எத்தனை போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒப்படைக்கிறா. நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிடுறா. இவளுக்கு ரொம்ப பெரிய மனசு இல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே அங்கே போயிடுறா. இந்த நாய் அவளை பிரிஞ்சு இருக்க முடியாமல் திரும்பி அந்த வீட்டில் போய் பார்க்குறது அந்த வீட்டில் யாருமே இல்லை. அப்புறம் அந்த நாய் கழுத்தில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது. அது ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அந்த நாய் இந்த மாதிரி வந்து உங்களை விட்டு இருக்க மாட்டேதுன்ட்டு. அவளும் என்ன பண்ணிடுறா, மனசு தாங்காம வந்து அந்த நாயை தூக்கின்னு போயிடுறா. உடனே அவங்க அப்பா நம்ம பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்துடுறாரு வேலை வேணான்ட்டு. அப்புறம் ஒரு ஹாப்பி லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச இவங்க ஒரு நாயோட காலம் வந்து 10 வருஷம் அது தெரியாம போச்சு இவங்களுக்கு. நாய் ரொம்ப சீரியஸா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறா. உடனே நீ அழாதுன்னு சொல்லி அந்த நாய் பொறுமையாக காலை தூக்கி அவன் மேலே வைக்குது. அப்புறம் பார்த்தா அந்த நாய் உயிரை விட்டுடுது. இங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா ஒரு பொம்மை கீழே விழுந்துருது. அப்புறம் பார்த்தா வெளியே ஏதோ டம்முன்னு சவுண்ட் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா இவரோட உயிர் நன்மை வந்து இறந்துடுறாரு. இவர் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சைஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன ஆள். அதனால இவரை பசங்க எல்லாருமே ரொம்ப கேலி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பெரியவங்க கூட சின்ன பசங்க தான் கேலி பண்ணுறாங்கன்னு பார்த்தா பெரியவங்க கூட கேலி பண்ணுறாங்க. அப்புறம் போய் பில்லிங் போடலான்ட்டு அங்கே நிற்கிறாரு. அந்த பில் அக்கௌண்ட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, இவருக்கு பின்னாடி வந்தவருக்கு பில் போடுறா. ஐயோ சார் சாரி சார் நான் உங்களை பார்க்கல அப்படின்றா. ஏன்னா இவர் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால. அப்புறம் இவர் என்னன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு சின்னதுலேருந்தே பழகினது தான், நம்ம இதை மனசில் நினச்சி எதுவும் வருத்தப்படக்கூடாதுன்ட்டு அவரை மனசை தேத்திக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு போனதும் ரொம்ப தனிமையாயிடுறாரு. என்னடா நம்மளுக்குன்னு இருந்தது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், இப்போ அவனும் இல்லாமல் போயிட்டானேன்ட்டு ஒவ்வொரு மீட்டிங்கை போயும் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் பார்த்தா அவரோட இறுதி சடங்குக்கு ஒரு ஃப்ரெண்டு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்காக ஒரு நிலம் வாங்கி வச்சிருக்காரு அவரோட கிராமத்துலன்னு சொல்றாரு. அதை பார்த்து இவர், இந்த சிட்டில தான் நம்மள எல்லாருமே கேலி பண்றாங்க, கொஞ்ச நாள் போய் அமைதியாக கிராமத்தில் வாழலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அப்புறம் அந்த கிராமத்தில் ட்ரெயின் ஏறி போயிட்டு அங்கே போய் சேர்ந்துடுறாரு. ஆனால் அந்த கிராமத்தில் பார்த்தாங்கன்னா இவரோட குறைய வந்து யாருமே ஒரு குறையாவே பார்க்கல, சகஜமாக பழகுறாங்க. இவர் என்ன பண்ணாலும் புதுசாக இவரோட வாழ்க்கையை தொடங்குறாரு. இந்த மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்